ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா ரகுராமும் மாயாவும் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ரகுராம் வந்து இங்கே பாரு மாயா, இது வரைக்கும் நாங்கள் யாரையுமே தோது விட்டதே இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன்னை தோது விடுறேன். ஜானகி ஏதோ ஒரு விஷயத்த மனசில் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஸோ தைரியமாக எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி சொன்னதும் உடனே நம்ம மாயாவும் கவலைப்படாதீங்க பெரியப்பா, நான் இந்த உதவியை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா ஜானகி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெரியம்மா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னது. சொல்லு மாயா, என்ன கேள்வி, எது சம்மந்தப்பட்டது, எதுக்கு அப்படின்னு கேட்டது. பெரியம்மா, நான் ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன்னு சொன்னேன், நீங்கள் என்னன்னா 1000 கேள்வி கேட்குறீங்க. சரி, என்ன கேள்வி மாயா? ஆமாம், இந்த வீட்டிலே வந்து சிறந்த கப்பல் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் என்ன சந்தேகம்? பத்மாவும் அங்கால சிவராமன், பத்மாவும் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அவங்களெல்லாம் இல்லை. அப்போ யார்? அப்போ சிவா பார்வதியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை பெரியம்மா, உங்களுக்கே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வேர்த்தான ரொம்ப க்யூட்டான கப்பல் யார் தெரியுமா? அது நீங்களும் பெரியப்பாவும் தான் அப்படின்னதும் என்னது நாங்களாம் அடப்போம் மாயா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னது. என்ன பெரியம்மா, பஞ்சு மிட்டாய் கடையிலே உங்களுக்காக வாங்கிட்டு வந்தவர் பெரியப்பா, எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிங்களா அப்படின்னதும் ஜானகி வந்து சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம மாயா கிட்ட, சரி நீ இது விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கு, அம்மா என்ன விஷயமா இதெல்லாம் கேட்டுட்ருக்க? இல்லை பெரியம்மா, நீங்கள் 2 பேரும் சிறந்த கப்பல், அப்படி இருக்கும்போதோ உங்கள் 2 பேருக்கு இடையிலே எதுக்கு இந்த ஒளிவு மறைவு இருக்கணும்? என்ன மாயா சொல்கிற? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பெரியப்பா வந்து உங்கள் 2 பேருக்கு இடையில என்ன தூது விட்டுருக்காரு. என்ன மாயா சொல்கிற? அம்மா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா சொல்லாமல், அதனால அது என்ன விஷயமா இருந்தாலும் சரியா தைரியமாக பெரியப்பா கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னதும் ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் மாயா, அதை புரியாம நீ பேசிட்டு இருக்கே அப்படின்னு ஜானகி வந்து யோசிக்கிறீங்க. என்ன பெரியம்மா யோசிக்கிறீங்க? ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் பெரியப்பாட்ட தைரியமாக சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்? இப்போ பெரியப்பா வருவாரா, நீங்க கோயிலுக்கு போற மாதிரி நான் உங்க கூட கோயிலுக்கு வரட்டுமான்னு கேட்பீங்களா? அதுக்கு பெரியப்பா இல்ல எனக்கு வெளியில வேலை இருக்கு அப்படின்னு போவாரா? அதுக்கு நீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லணுமா? பிறகு பரவாயில்ல நானே எட்டி கொண்டு விடுறேன்னு பெரியப்பா சொல்லுவாரா? உடனே நீங்களும் பூஜை பொருள் எடுத்துட்டு போகணும், நீங்களும் கோவிலுக்கு வரணும் அப்படின்னதும் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லுவாராம் பெரியப்பா. அதெல்லாம் பரவாயில்லைங்க, 5 நிமிஷம் ஆச்சும் வாங்க அப்படின்னு பெரியப்பா வந்து நீங்க சொல்லணும் பெரியப்பா கிட்ட. உடனே பெரியப்பா உனக்காக வாரேன்னு உங்க கூட வருவாரு. அதுக்கப்புறமா நீங்க உங்க மனசுல இருக்கிற அந்த பிரச்சனை என்ன இதுன்னு பெரியப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னதும் ஜானகி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரகுராம் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜானகி, என்னங்க நான் கோவிலுக்கு போகணும், என்ன கோவிலுக்கு ஒன்று விடுறீங்களா? எனக்கு வெளியில் முக்கியமான வேலை இருக்குது ஜானகி, நான் கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது உடனே சிவராமன் வந்து இங்கே பாருங்க அண்ணி, நான் உங்களுக்கு ஒன்று விடுறேன் அப்படின்னதும் உடனே மாயா, ஐயோ சித்தப்பா நீங்கள் என்ன கொண்டு விடுங்க, நான் கொஞ்சம் காலேஜ் பக்கம் போகணும் அப்படின்னதும் உடனே நம்ம சிவராமன் நிலம்பு புரியாமல், நான் அண்ணியை ட்ராப் பண்ணிவிட்டு உன்னையும் ட்ராப் பண்ணிடுறேன் மாயா. அதெல்லாம் இல்லை சித்தப்பா, அண்ணி பெரியம்மா வந்து இந்த சைடு போகணும், நான் இந்த சைடு போகணும் அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் வந்து சரி ஜானகி நான் இன்னும் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னதும் உடனே ஜானகி சரிங்க பூஜை பொருளை எடுத்துகிட்டு வர அப்படின்னுட்டு நேராக சாமியை கும்பிடுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சீனு வராங்க. எங்கள் சீனு போயிட்டு வெளியில் போகிறோம் பெரியம்மா, இங்கே பாரு இப்போ எப்படி போறியோ அதே மாதிரி வந்துடு, எனக்கு புரியல பெரியம்மா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாரு, நீ நைட்டு எந்த நிலைமையில் வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால ஒழுங்கா வீடு வந்து சேரு அப்படின்னதும் பெரியம்மா அது வந்து இங்கே பாருமா சீனு, உன்னை சின்ன வயசுல இருந்தேன்னா பார்த்து வரேன், நீ எப்படி என்ன பேசுவ எப்படி நடந்தப்ப எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ நீயும் மாயாவும் காதலிக்கிறீங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னதும் சீனு அதிர்ச்சி ஆகிறாங்க. அது வந்து அதை இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சம்மந்தமாக தான் நான் என் புருஷன்கிட்ட பேச போகிறேன், கண்டிப்பாக நான் அவர் மனசை மாற்றி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க அப்படின்னதும் சீனு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. முடியுமா? அதை கண்டிப்பாக முடியும், நீ தைரியமாறு, நான் அவரை சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னுட்டு ஜானகி வந்து ரகுராம் கிட்ட கிளம்புறாங்க. அப்போ வண்டியில் வரும்போது ஜானகி யோசிக்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கூட மறைச்சது இல்லைங்க, முதல் வாட்டி இந்த விஷயத்த மறைச்சிருக்கேன், இதுக்கப்புறமும் நான் இந்த விஷயத்த மூடி மறைக்க முடியாது. சீனு வந்து என் தங்கச்சி பொண்ணு,
சீனு மாயா வந்து என் தங்கச்சி பொண்ணு, சீனு நாம வளர்த்த பையன், அதுங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா தானே நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால கொஞ்ச நாளைக்கு உங்க நீதி நேர்மை நியாயத்தை ஒதுக்கி வைக்கணுங்கிற மாதிரி ஜானகி வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் வந்து இனிமேல் எல்லாமே நான் உனக்காக பண்ணலான்னு இருக்கேன் ஜானகி, இது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நான் இனி கோபப்பட போறதே இல்லை, இதை கண்டிப்பா நான் உனக்காக பண்ணுவேங்கிற மாதிரி ரகுராம் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சீனு வந்து என்ன மாயா இங்க கிளம்பிட்டு வெளியில போறேன், சரி வா நானே ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சிவராம சித்தப்பா கூட போறேன், என்ன மாயா பேசுறேன், எப்படி இருந்தாலும் வருங்காலத்துல நான் தானே ஒன்று ட்ராப் பண்ணணும், என்ன சீனு ஏன் ஒரு மார்க்கமா பேசுறேன், ஏன்னா இப்படி பேசுறேன்னு யோசிக்கிறியா, இங்க பாரு ஒரு விஷயம் தெரியுமா, பெரிய அத்தை வந்து மாமா கிட்ட நம்ம காதல சொல்ல போறாங்க அப்படின்னதும் நம்ம மாயா அதிர்ச்சி ஆறாங்க. என்னடா சொல்ற, ஆமா மாயா அதுக்கு தான் அத்தை வந்து மாமா கூட கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னதும் இப்பைத்தியமாடா உனக்கு இதை சொல்றதால எவ்வளவு பிரச்சனை ஏற்படும் தெரியுமா, கடைசியில ரகுராம் பெரியப்பா நம்ம பெரியம்மாவே வறுத்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்னதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா, போடா பைத்தியக்காரா, சுயநலமா யோசிக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயா என்ன பண்றாங்கன்னா சீனு பைக் எடுத்துட்டு நேரா நம்ம ஜானகி வந்து சொல்றதை தடுக்கணுங்கிறதுக்காக கோவிலுக்கு கிளம்புறாங்க. அட கடவுளே, இவகிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சீனு வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் ஜானகி 2 பேரும் கோவிலுக்குள்ள வந்ததும் இரு ஜானகி அப்படின்னுட்டு 50 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கி வந்து இந்தா இது தலையில வச்சுக்கோ அப்படின்னதும் ஜானகி வந்து தலையில வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சதும் ஜானகி வந்து அவங்க குங்குமம் வைக்கலான்னு எடுக்கும்போது உடனே ரகுராம் தடுத்து நிறுத்தி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கு குங்குமம் வச்சு விடுறாங்க. இங்க பாரு, வீட்டுல இருக்கும்போது கண்ணாடி இருக்கும், ஸோ கண்ணாடி பார்த்து சரியா வைப்பேன், இங்க நான் தான் கண்ணாடி அப்படின்னதும் ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன ஜானகி யாருமே காணும், இப்போ கதவு சாத்துற டைம்ல அதனால தாங்க யாருமே காணும் அப்படின்னு ஜானகி சொன்னதும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், மாயா நான் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொன்னாலா, ஆமாங்க சொன்னா, சரி நீ ஏதோ ஒரு விஷயத்த உன் மனசுல போட்டு புழுகிட்டு இருக்க, சொல்லு ஜானகி என்ன ஆச்சு உனக்கு, என்ன விஷயம், அது எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னதும் சரிங்க ஆனா அதை எப்படி சொல்றேன்னு தான் எனக்கு தெரியலைங்க, நீங்க இந்த விஷயத்த கேட்டு அதிர்ச்சி ஆகக்கூடாது, இங்க பாரு யானையே அப்படி நீ என்ன சொல்ல போற, அது கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும், என்ன சொல்றதுக்கு தயங்குற, ஸோ அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கோபப்படவும் மாட்டேன், உன்னை திட்டவும் மாட்டேன், கண்டிப்பா நான் உனக்காக பண்ணுவேன், நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னதும் ஒரு விஷயம் தெரியுமாங்க, பஞ்சாயத்துல வச்சு கிஷோர் வந்து சொன்னாங்கல்ல சீனு மாயா வந்து காதலிக்கிறாங்கன்னு, அது உண்மையிலேயே நிஜம்தான் அப்படின்னு சொன்னதும் நெஞ்சு வந்து பொத்திக்கிறாங்க நம்ம ரகுராம். ஸோ மாயா வந்து காதலிக்கிறது சீனுவை தாங்க, சீனு வந்து காதலிக்கிறது மாயாவை தான், ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னதும் ரகுராம் வந்து நெஞ்சு பொத்திக்கொண்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் சரியா மாயாவும் கோவிலுக்குள்ள ஓடி வராங்க. இதோட இந்த எபிசோட் வந்து